இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட உருவாக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. சாதாரணமாகவும் அசாதாரணமாகவும் நிகழக்கூடிய அறிவியல் காரணிகளை கண்டுபிடிச்சு விளக்குறாங்க பல விஞ்ஞானிகள். அப்படிப்பட்ட விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய இந்த பகுதி தான் வாரம் ஒரு விஞ்ஞானி. நான் மோகன்குமார். இந்த வாரம் பிரபஞ்சம் பற்றிய பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அறிவியல் உலகில் பல்வேறு புரட்சிகளை செய்து நவீன அறிவியலின் தந்தை என்று அழைக்கக்கூடிய கலிலியோ பற்றியதான வாழ்க்கை வரலாற்றையும் அவர் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் நிகழ்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். 1564ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இத்தாலியில் பிறந்தார் மாமேதை கலீலியோ கலிலி. ஆரம்பத்தில் மருத்துவ படிப்பை பயின்று பின்னர் மருத்துவ படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு கணிதத்தை பயின்று பேராசிரியராக பணியாற்றினார். அண்டம் சார்ந்து பல ஆராய்ச்சிகளை செய்த இவர் வியாழன் கோளை ஆராய்ந்து அதற்கான 4 துளைக்கோள்களை கண்டறிந்தார். இவை கலீலியோ நிலவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. சன்ஸ்பாட் என்று அழைக்கப்படும் சூரியனில் புள்ளிகளை கண்டறிந்து கூறியதோடு மட்டுமல்லாமல் வெள்ளி சனிக்கோள்களை ஆய்வு செய்தார். பூமியின் துணைக்கோளான நிலாவினை தொலைநோக்கி வழியே ஆய்வு செய்து அங்குள்ள மலைகளையும் பள்ளங்களையும் கண்டறிந்து அதனை மையப்படுத்தி நிலவினை வரைபடமாக வரைந்து அளித்தார். இதுவே நிலா ஆராய்ச்சியில் மாபெரும் மைல்கல்லாகும். அறிவியல் சார்ந்து எந்த ஒரு கூற்று சொன்னாலுமே கலீலியோ அதை பரிசோதனை செய்யணும்னு ஆசைப்படுவார். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, 2 வெவ்வேறு எடை கொண்ட பொருளை ஒரு நேரத்தில் தூக்கி போடும்போது அதிக எடை கொண்ட பொருள் முதல்லையும் இரண்டாவதாக அந்த குறைவான எடை கொண்ட பொருள் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதை பொய்ப்பிக்கும் விதமா கலீலியோ ஒரு விஷயம் பண்றாரு. அது என்னன்னா, சாய்வு கோபுரத்து மேலே ஏறி 2 வெவ்வேறு எடை கொண்ட ஒரு பொருளை ஒரே நேரத்தில் தூக்கி போடும்போது 2 ஒரே டைமில் போய் லேண்ட் ஆகுது. அதை பார்த்ததுமே மக்கள் எல்லாம் அவரை மந்திரவாதின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்தார் கலீலியோ. அவர் செஞ்சதை நாமளும் செஞ்சுருவோம். கரெக்டான டைம் லேண்ட் ஆகுதுங்க. நெபுலா, பால்வீதி மண்டலம், நெப்டியூன் கோள் போன்றவற்றை ஆராய்ந்து கூறிய கலீலியோ முதலாக பிரபஞ்சத்தின் சரியான அமைப்பை கண்டறிந்து உலகிற்கு எடுத்துரைத்தார். உலகின் முதல் தொலைநோக்கி, இராணுவ திசை காட்டி, ஜியாமெட்ரி கருவி, தெர்மோமீட்டர், டெலஸ்கோப் போன்றவற்றை உருவாக்கி அறிவியலில் பெரும் புரட்சி செய்த கலீலியோ தி அசாயர் உள்ளிட்ட பிரபலமான புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இயற்பியல், கணிதவியல், வானவியல் என பல்வேறு துறைகளை தனது பங்களிப்பை கொடுத்த இவர் பல அறிவியல் கருத்துக்களை வெளியிட சமயவாதிகளால் எதிர்ப்பு கிளம்பிய போதும் பயப்படாமல் தனது கருத்துக்களை வெளியிட்டு உண்மையானவை என்று விளக்க கடுமையாக வாதாடினார். இறுதி காலகட்டங்களில் வீட்டு சிறைவாசம் கண்ட கலீலியோ 1642ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இயற்கை எய்தினார். அவரது இறந்த உடலை கூட அவமரியாதை செய்ய மத பழமைவாதிகள் காத்திருந்த நிலையில் அவரது நண்பர்களால் ரகசியமாக கலீலியோவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. தனது உண்மையான அறிவியல் கருத்துக்களுக்காக எப்போதுமே சமரசம் செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் போராடி வந்த கலீலியோ இன்றைய நவீன அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இன்னைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்துல அறிவியல் சார்ந்து பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டு தான் வருது. ஆனா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் அந்த காலத்தில் இல்லாத போதே அண்டம் சார்ந்து பல விஷயங்களை கண்டுபிடிச்சு ஆச்சரியப்பட வைக்கிறாரு விஞ்ஞானி கலீலியோ. அதனாலதான் இன்றளவு இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகளுடைய முன்னோடியாகவும் அவர் திகழ்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை மட்டும் என்னைக்கும் ஒரு நிலையோடு செயல்பட்டாரு கலீலியோ. அதனாலதான் அறிவியல் வரலாற்றில் நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கு நவீன அறிவியலின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய கலீலியோட வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வர வாரங்கள்ல பல விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.